என்னது? போலீஸ் பாதுகாப்புல இருக்காளா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஐசு, நம்ம நேரமா என்னன்னு தெரியல ஐசு. உப்பு விற்க போனா மழை பெய்யும், உமி விற்க போனா காத்தடிக்குங்கிற மாதிரி இந்த வேன் டிரைவர் வேனை கொண்டு வந்து ஒன்வேல நிறுத்தி வச்சுட்டு போயிட்டான். இந்த பேட்ரோல் போலீஸ் அந்த வேனை அப்படியே எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சுட்டாங்க. இப்ப எல்லா போலீஸும் கும்பல சேர்ந்து அதை பார்த்துட்டாங்க. கண்டிப்பா அடுத்தது ஆதி பார்வதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட போறாங்க. இப்ப அந்த கும்பல் வேற கிளம்பி இங்க வரப்போகுது. இதுல கமிஷனருக்கு வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. உங்களால எனக்கு நல்லதே பண்ண முடியாது. பார்வதி ஜெயிக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்க. போன வைங்க. என்ன சொல்றா? உயிரை வாங்குறா. என்ன சொல்லுவா? கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ போச்சு. மாமா, ஆ என்ன பண்ணுது? நந்தினியோட விஷயத்தை நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி ஜட்ஜ் கிட்ட டைம் கேட்க சொல்லலாமா? நீ முதல்ல அதை செய்ய. நான் லாயர்கிட்ட வேற சொல்ல மாட்டேன். அங்கதான் போயிட்டு இருக்கோம். அவ E3 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. நாங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நந்தினியோட வந்துடுறோம். சரி, நான் ஜட்ஜி கிட்ட பர்மிஷன் கேட்டு பாக்குறேன். சீக்கிரம் வந்துருங்க, ஓகேவா? சரிங்க சார், நாங்க வந்துடுறோம். ஓகே மாமா, அவரு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம சீக்கிரமா போயிடலாம். சரி போயிடலாம் பாரு. யுவர் ஆனர், சொல்லுங்க பார்த்திபன். நந்தினியை கோர்ட்டு கூட்டிட்டு வர வழியில ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு யுவர் ஆனர். ஒரு half an hour டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. அரை மணி நேரத்துல வந்துருவாங்களா? கண்டிப்பா வந்துருவாங்க யுவர் ஆனர். இந்த வழக்கை அரை மணி நேரத்திற்கு ஒத்தி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கையில கிடைச்ச நந்தினியை மிஸ் பண்ணிட்டோமே, அம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்க 2வது வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நாங்க மனசு உடைஞ்சு போயிருந்தோம். எப்படியோ கும்பிட்ட கடவுள் எங்களை கைவிடல. உங்க மூலமா நந்தினி திரும்ப கிடைச்சிட்டா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். இட்ஸ் ஓகேமா. சீக்கிரமா நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அகிலாண்டு சேரி மடத்தை ஜாமீன்ல எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். ஐயோ சார், நந்தினியை வேன்ல இருந்து காருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க வேன்லயே கொண்டு போயிடுங்க, அதான் சேஃப்டி. ஓகே இன்ஸ்பெக்டர் சார். ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார்.
ஆனா நம்ம நினைச்சது நடக்கலையே. இதெல்லாம் என்னாலயும் ஜீர்ணிக்க முடியலையே. ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன ஆக போறாளோ தெரியல. நிச்சயமா என்ன அவ உண்டு இல்லைன்னு தான் பண்ண போறா. அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன பண்றது, நம்ம நேரம் சரியில்லையே. இங்க பாருங்க கங்கா, அவ வந்தானா நாம இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு முயற்சி எடுத்தோன்னு அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. என்னால அவகிட்ட பேச முடியாது. வேற வழி? ஏச்சி பேச்சு எல்லாம் வாங்கி சமாதானப்படுத்தி தானே ஆகணும். சரி வாங்க, உடனே போகலாம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். அக்கில விடுதலை ஆகிறதெல்லாம் பார்க்கணும். போங்க. முடிய போகுது, இன்னும் நந்தினியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலையே. யுவர் ஆனர், இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. யுவர் ஆனர், இல்லாத ஒரு நபரை இந்த கோர்ட் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதா சொல்லி கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு யுவர் ஆனர். இல்ல யுவர் ஆனர், நந்தினி இருக்கிறாங்க, இப்போ வந்துருவாங்க. சொன்னா போதாது மிஸ்டர் பார்த்திபன், கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. எனவே இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து இந்த வழக்கை வருகிற எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். ஆனர், எனது கட்சிக்காரரால் சுடப்பட்டு இறந்து போனதாக சொல்லப்பட்ட நந்தினி இவங்க தான். டாக்டர் வர சொல்லி இவங்களை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவங்க பல்ஸை செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், உயிரோட தான் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. இத கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் பறந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்தியாக்கும். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சதி செய்து திட்டமிட்டு நந்தினியை துப்பாக்கியால் சுடவில்லை. நந்தினி செய்த துரோகத்தால் கோவப்பட்டு ஆவேசப்பட்டுதான் துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறார். அது மட்டுமில்லை, எனது கட்சிக்காரர் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட புகழ்பெற்ற தொழிலதிபர். எனவே அவர் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க குறுக்கு வழிகள் எதையும் தேட மாட்டார். நேர்மையாக வழக்கை எதிர்கொள்வார். நீதிமன்றத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். எனவே தயவு செய்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி யுவர் ஆனர்.
வழக்கில் திருமதி அகிலாண்டேஸ்வரி தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஜாமீன் அளிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன நம்ப வச்சு கழுத்துறதுல நந்தினிக்கு உரிய பாதுகாப்புடன் மருத்துவ சிகிச்சை அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is urgent. ஆதி, மா சந்தோஷமா? ஆண்டி, உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா, இன்னைக்கு எப்படியாவது உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சு நீங்க வீட்டுக்கு வந்துடணும்னு நான் சாமி எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ஜாமீன்ல வெளியில வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான் பார்வதி. சொல்லு சொல்லு, அப்பதான் ஐஸுக்கு எரியும். நல்லா சொல்லு. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. ஐயோ, என்னம்மா நீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க இதுல இருந்து முழுசா விடுதலையாகி வரணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை எல்லாம். மா நிச்சயமா உங்களை பெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடுறேம்மா. உன்னால கண்டிப்பா முடியும் ஆதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா வாங்க வீட்டுக்கு போலாம். அக்கா வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். வாங்க அகிலா, போலாம். வாங்கம்மா போலாம். எல்லாரும் சந்தோஷமாவா இருக்கீங்க? அது நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி சோப் போட்டுதானே அடுப்பங்கரையில இருந்து ஆதி கடவுருக்கு வந்த. இன்னும் அடங்க மாட்டல. அத்தை, எப்படித்தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நோய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு. எல்லா கண்ணும் போக. அம்மா கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு பொட்டு வைக்கிறேன். இந்தாங்கக்கா, அது கொடுங்க. பாரு என்னெல்லாம் பண்றா பாரு. அக்கா, இதையும் வாசல்ல கொட்டிடுங்க. இப்ப போலாமா?